மாண்பு உறுப்பினர் முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்கள் 10 நிமிடங்களுக்குள்ளாக மீண்டும் 3-4 உறுப்பினர் பேச வேண்டும். குறுகிய அந்த காலத்திற்குள்ளாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக பேச்சை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எழுதும் போது தான் நான் இல்லை வரோம், உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்லணும். பேசுங்க. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். பேசுங்க. எதுவுமே இல்லாத நான் கான்ட்ரிபியூஷன் இல்லாத படிப்பேன். பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், குடி பராமத்து நாயகன், பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மக்களணி முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது சாமானியரும் அவர்கள் ஆட்சியிலே மந்திரி ஆகலாம் என்று சொன்னார்கள். சாமானியர் அத்தனை பேரும் இங்கே அமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சி இங்கே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று, ஆகவே அவர் மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கின்றவரும் சேர்ந்து அமைச்சராகிற வரலாறும் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று நம்முடைய வெற்றி தலைவருடைய தலைமையில். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுகிறேன். மாண்புமிகு அவர் சொல்லட்டும் தலைவர் சொல்லட்டும். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், நீங்க பேசுங்க. உட்காருங்க. ஆமா, உட்காருங்க. மாண்புமிகு அப்படியே சொல்லுங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழக கழகம். நல்லா பேரவைத் தலைவர்களே, இது நீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்க்கப்பட்ட கட்சி, அதை கட்டி காத்து எங்க எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அங்கே ஆட்சி கட்சி. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா திமுகவில் ஒரு பல்கலைக்கழக கழகம். இதுல இருந்து பயந்து போனவங்க தான் அத்தனை கட்சியில் இருக்கிறாங்க. நல்லா இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்க வெளியேற்றல, அவங்கள வெளியேறி போய் அவங்கள போய் பார்த்துருக்காங்க. நாங்க இதுல சாமானியவர்களே நாங்க முதலமைச்சர் அதை ஆக்க முடியாது. அதை யாரு இவரை போய் ஆகல. இதை இன்னொன்னு சொல்றேன், அவர் ஒரே ஒரு முகத்துக்கு முதலமைச்சர் என்ற முகத்துக்கு மட்டும்தான் அவங்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. 54 ஆண்டுகள் கட்சியை நீக்கி இன்று வரை கட்டுக்கோப்போட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியை கட்டளையில் இருந்து அனைத்து பணிகளும் செய்து இருக்குது. ஏழை குடிசை இருந்தா என்ன நான் என்ன நான் நீ 77 எம்எல்ஏ அதுதான் சொல்றேன். பேசுறேன். அவை முன்னவர் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற மானிய கோரிக்கையின் மேல் அவர் உரையாற்றுகிறாரா, நீங்க பேசுங்க, அல்லது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுங்க. ஆகவே மாண்புமிகு நீங்க பேசுங்க. தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் இதை தவிர்த்து பேசுங்க. நம்முடைய துறையின் சார்பாக தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு மற்றவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதற்கான உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் நிறுத்துங்க. இல்ல சொல்லிடுறேங்க. ஆர்வ கோளாறு காரணமாக நீங்க சாமானியன் சொல்லி பதில் சொல்ல விரும்புனீங்க. முன்னாடி அப்படிதான் முதல் நாடு இருங்க சொல்லி முடிக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது உங்கள் இருக்கை விட்டு எழுந்து வேகமாக முன்னணித்து நின்று நீங்கள் பேசிய வார்த்தைகளும் கை நீட்டி பேசியது என் கவனத்தில் இருக்கிறது. இப்போதும் அவை முன்னவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நியாயமாக அனுமதித்தேன். அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை பேசியதெல்லாம் அவைக்குள் நீக்கப்பட்டு